ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டெக்னாலஜி உள்ள ஒரு மிக்சர் கிரைண்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து இந்த மாதிரி மிக்சர் கிரைண்டர் வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஒரு மிக்சர் கிரைண்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு BLDC மோட்டார் அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஒரு மிக்சர் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் வந்து பழைய சவுண்டு பழைய மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டெக்னாலஜி யூனிவர்சல் மோட்டார் உள்ள ஒரு மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக ஒரு சேஃப்டி இல்லாமல் நாய்ஸும் அதிகமாக வச்சுக்கிட்டு எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து கமிங் டேஸில் இப்போ தான் வந்து டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயம் வந்து புது மிக்சர் கிரைண்டரில் புது டெக்னாலஜி சேஃப்டி ஃபீச்சர்ஸோட வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மிக்சர் கிரைண்டர் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா என் பேர் வந்து குமரவேல். ஸோ நம்ம சேனலில் பொதுவாக எல்லா எலக்ட்ரிக் கேஜெட் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்குலாம் தெரியும், ஆட்டம்பர்க்ன்றது ஒரு ஜென்யூனான ஒரு டாப் பிராண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா MG1ன்ற மாடல் வந்து ஸோ ஒரு BLDC மிக்சர் கிரைண்டர் வந்து விட்டுருக்காங்க வித் சாப்பரோட இருக்கு. ஒரு பழைய மிக்சர் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மோட்டார் வச்சிருப்பாங்க. ஒரு 800 வாட்ஸ்க்கு மேலே 1000 வாட்ஸ்க்கு மேலே வந்து பவர் கன்சியூம் பண்ணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு RPMும் வந்து ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட முடியாது. ஸோ ஹெவி கிரைண்டிங்கும் வந்து சப்போர்ட் ஆகாது. அதிகமாக வந்து ஹெவி கிரைண்டிங் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே ஸ்டக் ஆகி வந்து ஓவர்லோடு வந்து கட் அவுட் ஆகிடும். ஸோ இந்த பிராண்டில் தான் வந்து நான் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது, ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துக்கலாம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் குக்கிங்க்கான ஒரு 5 ரெசிபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சட்னி அந்த கிரைண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு 5 ரெசிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 years வந்து ஆட்டம்பர்கில் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி 3 yearsக்கான வாரண்டி வந்து இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கைடில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து இது எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ஜாரு எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தாலுமே கூட அவங்க சாப்பர்லாம் வந்து தரது கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக வந்து ஒரு சாப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மிக்சிலையும் கொடுப்பாங்க, இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 ஜாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியம் டிசைனில் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து மிக்சர் கிரைண்டர். ஸோ இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ஒரு நல்ல ப்ரீமியம் டிசைனில் இருக்குது. ஸோ ABS மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து இருக்குது. ஸோ இன்சுலேஷன் கிளாஸ் F வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. ஸோ அந்த மிக்சி மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா L ஷேப்பில் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக டிசைனில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்பர்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காம்பேக்டாக நல்ல ஒரு ABS மெட்டீரியலோட நல்ல ஒரு சாலிட் ப்ரீமியம் டிசைனில் வந்து இந்த மெயின் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆட்டம்பர்கோட BLDCயோட காம்பேக்டான ஒரு மோட்டார் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா LED இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அந்த நாபை பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நாப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1.6 லிட்டருக்கான லிக்விடைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த துருப்பிடிக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்காது. பட் ரொம்ப சாலிடாக இருக்குது. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாட்டமில் இருக்க பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ABS மெட்டீரியல் தான். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் வந்து சாலிட் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த லிக்விடைசரில் உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிக்க முடியும். ஏன்னா வாட்டருக்கான அளவு வந்து கொடுத்துருக்காங்க. 10 ml 30 ml 50 ml சொல்லிட்டு அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வாட்டர் வந்து நீங்களே வந்து ஆட் பண்ணிக்க முடியும், எவ்வளோ ml வாட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அக்யூரேட்டாக பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ட்ரை ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சேம் குவாலிட்டி அதே சேம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்குது. ஸோ இதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரப்பர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா
அதிகமாக வந்து நிறைய வீட்டில் வந்து இது வந்து கட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ பழைய ஓல்டு மாடல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரப்பர் குவாலிட்டி நான் செக் பண்ண முன்னாடியே ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டெய்லி மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ சட்னி ஜாரில் ஹேண்டில் மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து வராது, பட் இதில் வந்து ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BLDC ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய மிக்சியில் வந்து இந்த சாப்பர்லாம் வந்து தரது கிடையாது. இந்த சாப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து கையால் இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அதனால் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிக்சிலே வந்து நம்ம டொமேட்டோ, ஆனியன் அந்த மாதிரி எல்லாமே சாப் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி சொல்லிட்டு சாப் பண்ணி சொல்லிட்டு டெமோலேயே பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிக்சிலையுமே அதிகமாக கிடையாது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு வந்து நார்மலாக ஒரு மிக்சியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆன் பண்ண உடனே ஆன் ஆகும் கரெக்டாக. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0லேருந்து ஸ்லோ 1 2 3 கொண்டு போகிறேன். பட் இது ரன்னே ஆகலை. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் டெக்னாலஜி. ஸோ ரன்னே ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் நீங்கள் ஜார் வைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் லிக்விடைசர் வந்து வைக்கிறேன் பாருங்கள். ஸோ வச்சோடனே ஒரு பீப் சவுண்டு சின்னதாக வந்துட்டு இது வந்து ப்ளூ இண்டிகேஷன் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இண்டிகேஷன் மாறிடுச்சு. நான் இப்போ ஜார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணோடனே ஒரு பீப் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். ஸோ நாய்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற யூனிவர்சல் மோட்டரோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாய்ஸ் லெவல்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது மக்களே. பவர் வந்து போயிடுச்சு ஓகேங்களா. இப்போ நான் மெயின் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பவர் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நார்மலான மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போது அது என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். பவர் வந்துருச்சுன்னா அப்படியே வந்து நீங்கள் ஏதாச்சும் வெளியில் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது பவர் ஆன் ஆகிடுச்சுன்னா அது ரன் ஆகும். சில கேப் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அப்படி தெரிச்சிடும், வீடு ஃபுல்லாக தெரிச்சிடும். ஓகே, ஸோ அது நிறைய வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பவர் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பீப் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க, பட் இது ரன்னே ஆகலை. ஓகேவா, அது பிளிங்க் ஆகுது. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து பாருங்கள், அது பிளிங்க் ஆகுது. இது நீங்கள் பவர் வரும்போது ஆன் ஆகாது. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 0க்காக கொண்டு வரணும். 0 கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பீப் சவுண்ட் வரும். அப்புறம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா இது ரன் ஆகும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மிக்சர் கிரைண்டரில் கிடையாது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆட்டம்பர்க் தரப்புலேருந்து. ஏன்னா சாப்பிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்பிங் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து 4 ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோ 1 2 3 3 இருக்குது. நீங்கள் எதில் வச்சாலுமே கூட அது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்பீட் டெக்னாலஜியில் மட்டும்தான் வந்து ரன் ஆகும். ஃபிக்ஸ்டாக ஒரு 2000 RPM மட்டும் தான் ரன் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிங்கிறது கரெக்டாக ஃபைனாக நடக்க போகுது. ஸோ அதுக்காக அந்த சாப்பிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டா வந்து உடனே வந்து மூவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கமாக ஒரு டெக்னாலஜி வந்து இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் இருக்கும். பட் இதுலேயும் ஆட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ணிட முடியாது. ஸோ அதனால் ஒரு வேக்கம் ஜென்ரேட் ஆகி அதுலேருந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகி இது மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அழகாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன். டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாஸுமே வந்து ஃபிக்ஸ் ஆகுது. எல்லா ஜாஸ்க்குமே வந்து சென்சார் வந்து ஆக்டிவ் ஆகுது, அது சென்சிங் ஆகுது. ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் இருக்கணும். 50 ஹெர்ட்ஸில் வந்து ரன் ஆகுது. இதோட பவர் கன்சப்ஷன்றது 485 வாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 வாட்ஸ் உள்ள மோட்டரோட ஹெவி கிரைண்டிங்கை வந்து நீங்கள் வந்து இதில் அச்சீவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹெவி கிரைண்டிங்கிறது ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் ஹெவி கிரைண்டிங் உங்களால் ரொம்பவே நல்லா பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ RPM வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட RPM நிறையவே இருக்குது. ஸோ இதோட மேக்ஸிமம் RPM நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் கார்டு கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு PVC இன்சுலேட்டட் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெமோ வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் ஜூசர் வந்து உங்களுக்கு தெரியும். ஜூசர் வந்து நீங்கள் எல்லாமே வந்து போட்டுக்க முடியும். நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஹெவி கிரைண்டிங் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹெவி கிரைண்டிங் ப்ளஸ் சாப்பிங் மட்டும் செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் இந்த கொல்லுன்ற விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹெவி கிரைண்டிங்லாம் வந்து இதில் அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெவி கிரைண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம எப்பவுமே டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து சொல்கிறது தான் வந்து வழக்கம். ஸோ ஜார் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ காஃபி போடுற மாதிரி இருக்குது. காஃபி வந்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பட் இதோட கிரைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் கிரைண்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி ஆயிருக்கு. நம்ம வந்து மேலே அடிக்கிற பவுடர் மாதிரி ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபைன் கிரைண்டிங் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. சக்ஸஸ். கண்டிப்பாக வந்து ஃபைன் கிரைண்டிங் ஆகுது. கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே வந்து ஃபைன் கிரைண்டிங் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மஞ்சள் அந்த மாதிரி ரொம்ப ஹெவி கிரைண்டிங் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிறதுல எமர்ஜென்சிக்கு ஒரு பொடியாக இருக்கும் போதும் சரி, நீங்கள் அதெல்லாம் வந்து இதில் வந்து அரைச்சிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. எல்லாமே வந்து இதில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பர் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சாப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து எப்படி சாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி இண்டிகேஷன் பீப் சவுண்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 2 ஆனியனை தூக்கி உள்ளே போடுவோம். ஸோ எப்படி சாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாப் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ஸ்லோ ஸ்பீட் இருக்குது, 1 2 3ன்ற 4 ஸ்பீட் இருக்குது. இல்லை நீங்கள் திருப்பினாலுமே சரி, உங்களுக்கு வந்து 2000 RPMல மட்டுமே ரன் ஆகும். ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்பீடில் மட்டுமே ரன் ஆகும். அதிகமாக ரன் ஆகாது. ஏன்னா நீங்கள் அதிகமாக ரன் ஆச்சுன்னா அது வந்து பேஸ்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஃபைனாக வந்து சாப் ஆகிருக்கு. நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தமாதிரி மேனுவலாக கட் பண்ணுற விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக சில விஷயம்லாம் வந்து இதில் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிக்க முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. ரொம்பவே வந்து அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சில விஷயம் இந்த மாதிரிலாம் பவர் போயிட்டு ஆன் ஆகிறது, இந்த மாதிரி பவர் போயிட்டு வந்தால் ஆன் ஆகிறது, தெரிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதோட நாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காம்பன்சேட் ஆகிட்டு ஒரு நல்ல டெக்னாலஜி புதுசாக வந்துருக்கு. இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, இதோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய மிக்சிங் வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருக்குது. BLDC ஃபீச்சர் பற்றி நான் நிறைய விஷயம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து BLDCக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட்டம்பர்க் வெப்சைட்லேயும் வந்து பை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து அதில் ஆஃபரும் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக அங்கே வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ ஷிப்பிங் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் பை பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டம்பர்கோட டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எந்த டெக்னாலஜி எந்த ஃபீச்சர் ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.